சார் விஜய் உட்பட யார் வந்தாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அவர் தாராளமா வரலாம் அப்படின்லாம் முன்னாள் அமைச்சர் இப்ப 2 நாளா பேசியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக நீங்க சேர போறதா அது சம்பந்தமாக நிறைய டைம் நாங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நேற்று அவங்க தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இது எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு டாக் உருவாக்க போறதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதுல நேற்று அவங்க சைடும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொரு சந்திப்புகளையும் அது வந்து 8 மாசமா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித யூகங்களுக்கும் நாங்க வந்து தினமும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் தேர்தல் நோக்கி சந்திக்கணும். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். அதை பல கட்டங்களையும் நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பா அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுடைய தலைவர் முதல் நாள் இருந்து 234 தொகுதியில் எங்களை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். அது எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்க எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம்ன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரபூர்வமும் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள் ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாரா இருக்காங்கன்னா எங்க தலைவருக்கும் தளபதிக்கும் தான் தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது. சார் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லாம தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்ல அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனையை நாங்க யாரும் பேசவே இல்லை. அது அவங்க பேசினது. இங்க இருக்கிற தளபதி பேசினது, அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன் பேசினது, அதனால் மற்றவர்கள் பேசினது. அதாவது காங்கிரஸில் இருக்கிற தலைவர்களை அவதூறாக பேசியது இங்க இருக்க திமுக அமைச்சர்களும் திமுக இருக்க மாவட்ட செயலாளர் தான். நாங்க இது சம்பந்தம் எதுவுமே பேசல. நாங்கள் எந்தவித அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவில்லை. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில திரும்பவும் இது மாதிரியான நான் சொன்னேன் இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்ததுல நாங்கள் அதுவும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கவில்லை.